ஒருத்தன் நம்ம ஹீரோவை கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான். அப்படியே அந்த தோட்டா அவனுடைய நெஞ்சுக்குள்ளேயே போயிடுது. ஆனா அவனுடைய உடம்பு ரப்பர் உடம்பு போல உள்ள போன தோட்டா போன வேகத்திலேயே வெளியில வந்து சுட்டவனையே காலி பண்ணிடுது. அப்பயும் அவனை விடாம அந்த கப்பலுடைய கேப்டன் என்ன பண்றான்னா சுத்தியல் மாதிரி ஏதோ ஒன்னத்தை கையில எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை ஓங்கி அடிக்க வரான். ஆனா நம்ம ஹீரோ அவருடைய உடம்பு அப்படியே ரப்பர் மாதிரி வளைச்சு அதுல இருந்து ரொம்பவே அசால்ட்டா தப்பிச்சிடுறாரு. இப்ப அந்த கேப்டன் திரும்பவும் நம்ம ஹீரோவுடைய கால்ல அடிக்க வர உடனே நம்ம ஹீரோ அவருடைய ரெண்டு கைகளையும் ரப்பர் மாதிரி பெருசா நீட்டி மேல இருந்த ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலேயே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வர நம்ம ஹீரோ குறுக்க பூந்து அந்த அடி அவருடைய தலையில வாங்கிக்கிறாரு. தலை கூட ரப்பர் மாதிரி தான் இருக்குது. அந்த சுத்தியில அவருடைய தலையில பட்டு அப்படியே ஜம்ப் ஆயிடுது. அவருக்கு எந்தவித இம்பாக்டையுமே ஏற்படுத்தல. கடைசியில நம்ம ஹீரோ இப்போ என்னுடைய சிக்னேச்சர் ஷாட் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவருடைய கையை அப்படியே பெருசா ரப்பர் மாதிரி பின்னால நீட்டி ஓங்கி ஒரு குத்துவாரு பாருங்க. அப்படியே அந்த கேப்டன் அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுவாங்க. ஆக்சுவலா இந்த பவர் நம்ம ஹீரோக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா சின்ன வயசா இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு கடல் கொள்ளையன் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. ஆனா அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய குரு கூட கடல் கொள்ளையன் ஆகணும்னா முகத்துல எல்லாம் நிறைய தழும்பு இருக்கணும்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு உயரமான இடத்துல போய் நின்னுக்கிட்டு அப்படியே அவனுடைய கண்ணுக்கு கீழே அவனே குத்திப்பான். உடனே அவனுடைய குரு ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துல தையல் போட்டு விட்டுட்டு கண்ணில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்ல நான் கண்ணுக்கு தான் குறி வச்சேன் அதுதான் மிஸ் ஆகி கீழே குத்திருச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவரும் சரி ஓகே போய் எந்திரிச்சு ஏதாவது எடுத்து சாப்பிடு நல்லா உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் கடல் கொள்ளையன் ஆக முடியும் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு திரும்பவும் சொல்லிட்டு போறாரு. அதனால அவன் பயங்கர காண்டா எந்திரிச்சு போய் அந்த இடத்துல அவனுக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறான். பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு பழம் இருக்குது. அதை பார்த்த உடனே அவனுக்கு அது தடை செய்யப்பட்ட பழம்னு தெரிஞ்சிருது. இருந்தாலும் அவன் நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதை எடுத்து கடிச்சு சாப்பிடுறான். அதே நேரத்தில் இப்போ இவங்க ஒரு பார்ல தான் இருப்பாங்க. அந்த பார்ல சில பேர் வந்து அவனுடைய குரு கிட்ட பிரச்சனை பண்ணுவானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கர கோவப்பட்டு அவனுங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக போறான். உடனே அவனுடைய குரு வேண்டான்னு சொல்லிட்டு அவனுடைய கையை பிடிக்கிறாரு. பிடிச்ச பிறகுதான் பார்த்தா அவனுடைய கை அப்படியே ரப்பர் மாதிரி நீளமா நீண்டுகிட்டே போகுது. அதுக்கு பிறகுதான் அவனுக்கே தெரிய வருது இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டதுனால தான் நம்மளுடைய பாடி இப்படி ரப்பர் மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு.